வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதிர, சத்யா, இந்த வீட்டு மருமகளா நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படி மனசு ஒத்து போய் ஒன்னா இருக்கணும். இது ஒரு புத்தி கட்ட தாய் கழவி. அவளுக்கு 2 பேரும் ஒருத்தர் எப்ப போட்டு தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்க. அது தெரியாம இத பாட்டி வசனம் பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, இப்ப மாதிரியே நாங்க எப்பவுமே இருப்போம். இல்ல சத்யா? ஆமாமா. சரிங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி மாமா, ரேவதியை பாத்துக்கோங்க. சரிம்மா. ஆதிரி, ஒரு நிமிஷம். நீங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு கிளம்பி ரெடியாகி வெளியில வந்ததுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன். என்ன? ஏங்க, நீங்களே சொல்லுங்க. நீயே சொல்லு சத்யா. ஒண்ணும் இல்ல ஆதிரே, இந்த வருஷம் எங்களுக்கு தலை பொங்கல் இல்லையா, அதனால இந்த பொங்கலை நல்லபடியா கொண்டாடணும்னு நானும் உங்க குழந்தைனாரும் ஆசைப்படுறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு உங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அத பத்தி ஒரு நிமிஷம் பேசி யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டா நல்லா இருக்கும்ல. மாமா, உங்களுக்கு என்ன? வழக்கம் போல ஒரு வேட்டியும் ஏதோ ஒரு பிளெயின் கலர்ல ஃபார்மல் ஷர்ட்டும் தானே? ஆமாம்மா, எனக்கு அதை எடுத்தா போதும். பாட்டி, உங்களுக்கு ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கலாமா? எடு. நான் என்ன போட்டுக்க மாட்டேன், நான் சொல்றேன். தாராளமா போட்டுக்கிறேன். நீ எடு சத்யா. ஓகே பாட்டி, உங்களுக்கு எப்பவும் போல புடவை. சரி சத்யா. அண்ணி, என்னோட சுடிதார் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சு, அதனால எனக்கு நல்லதா 2 செட்டு சுடிதார் எடுத்து கொடுக்குறீங்களா? ஓகே, உனக்கு 2 செட்டு சுடிதார் ஓகேயா? சத்யா கண்ணே, அது என்னமோ தெரியல, நீ எனக்கு நல்லதா ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்து அத நான் கட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அந்த ஆசை உன்னோட தலை பொங்கலுக்கு நிறைவேறுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானே, உங்க ஆசைய நிறைவேற்றி வச்சுட்டா போச்சு. ரேவதி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டாப் வேணும்னு, அதுவும் கோல்டு கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு. போதுமா? போதும்னு. சரி சத்யா, ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி சூப்பரா ஒரு கோல்டன் கலர் டாப் எடுத்து தரணும், சரியா? சரிங்க, எடுத்துடலாம். ஆதிரி, உங்களுக்கு என்ன, பட்டு புடவை எடுத்துடலாமா? போதும், இத்தோட உன் நடிப்பு நிப்பாட்டிக்க. விட்டா ஒரே நேரத்துல 4-5 ஆஸ்கர் அவார்டு வாங்குற மாதிரி ஓவரா நடிச்சு கொட்டுறியே நீ. ஐயோ, ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுக்கப்புறம் நமக்கு பட்டு புடவை கிடைச்ச மாதிரி தான். என்னவோ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க. இவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யார் முதல்ல? அண்ணா, எத்தனை வாட்டி நான் இந்த கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்றது? சத்யாவும் இந்த வீட்டு மருமக தானே. இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு செய்யறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, உறவும் இருக்கு. டேய் கார்த்தி, ஏங்க இருங்க, சத்யாவும் கார்த்தியும் ஆசைப்படுறத அவங்க செய்யட்டும், விடுங்க. ஆதிர, நீ சும்மாரு. இப்படி ஒன்னொன்னுக்கு விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும் தெரியுமா? டேய் கார்த்தி, உன் பொண்டாட்டி செய்யறதுக்கு உரிமை இருக்கு, உறவு இருக்குன்னு சும்மா வாய்க்கடியே பேசுறியே. இதெல்லாம் பண்றதுக்கு முதல்ல அவளுக்கு யோகிதை இருக்கா? அண்ணா, இப்ப சத்யா கிட்ட என்ன யோகிதை இல்லங்கிற நீ? நல்ல மனசுதாண்ட ஒருத்தரோட யோகிதை. அந்த யோகிதை உன் பொண்டாட்டிக்கு கிடையாது, அவளுக்கு நல்ல மனசே கிடையாது. பாம்பு உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு பழகுற மாதிரி அவ இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன, உங்ககிட்டயே கூட அவன் மனசுல வன்மத்தோட தான் பழகிட்டு இருக்கா. அண்ணா போது, நிறுத்துன. இங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் என்னால நிறுத்த முடியாது.
எனக்கு எப்பவுமே உண்மைய சத்தம் போட்டு சொல்லிதான் பழக்கமே. இந்த சத்யா பத்தின உண்மையையும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். என்னால நிறுத்த முடியாதுடா. பிரபு மாமா, உங்களுக்கு ஏன் என் மேல இந்த அளவுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துல நான் தப்பா தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியாயிட்டேன். இப்போ என் மனசுல எந்த வன்மமும் இல்ல. எங்க தலை பொங்கல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுதான் நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க இப்படி என்ன சந்தேகப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்க? நீ சீதா மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணாலும் சரி, உன்னை நான் நம்ப மாட்டேன். என்னை இப்படி வார்த்தையால கஷ்டப்படுத்துறீங்களே, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. சத்யா, இங்க பாரு, அழுவாத. நீ எதுக்கு அழுவுற? அழுவாத. அப்பா, என்னப்பா அது? ஒரு நல்ல நாள், பெரிய நாளுன்னு கூட பார்க்காம இப்படி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்னதாப்பா பண்றது? இதுக்கு என்னதாப்பா முடிவு? முடிவை நான் சொல்லட்டுமா? பிரபு, ஒரு நிமிஷம் இருப்பா. என்னப்பா? திருந்திட்டவங்கள திரும்ப திரும்ப தண்டிக்கிறத விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லப்பா. இப்ப நீ அந்த தண்டனையை தான் சத்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆதிர இந்த குடும்பத்துக்கு பண்ற மாதிரி தான் சத்யாவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஓஹோ, ஆதிரி இவ்வளவு உங்களுக்கு ஒண்ணா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்படிதான் சொல்லுவீங்க. இத்தனை வருஷமா என்கிட்ட எல்லாம் கேட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட கேட்டீங்க. இப்ப எனக்கு வேலை இல்ல, ஆதிரி கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரே ஐடியா கட்சி மாறிட்டீங்களே இப்போ. பெரியண்ண, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதண்ண. நாங்க யாரும் எதுவும் மாறல. நீ பேசாத. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்ககிட்ட நல்ல சுடிதாரே இல்ல, 2 செட் சுடிதார் வேணுமா? அப்படியே ஈடு இடிச்சு கேட்டேல, அதுக்கு பேர் என்ன? எங்க ரோஹிணி மேலயும் மாமா மேலயும் எந்த தப்பும் இல்லையேங்க. அவங்க கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா ஏன் மேலதான் தப்பு? நான் தான் தப்புன்னு சொல்றீங்களா ஆதிரே? நான் வாழ வந்த வீட்டை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது அவ்வளவு பெரிய தப்பா? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு உன் மனசாட்சியை கேளு, அது உனக்கு பதில் சொல்லும். 2 பேரும் ஒரே மனசா ஒத்துமையா இருக்கணும்னு இப்பதான் சொன்னேன். அதுக்குள்ள இப்படி பிரச்சனையாகி ஒருத்தர் எதிரி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு நல்ல நாளை கூட இந்த வீட்டுல சந்தோஷமா கொண்டாட முடியாது போல இருக்கு. பாட்டி, நீ சும்மா புலம்பி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத. நான் ஒண்ணு இங்க யாரோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்க வரல. அதுக்காக நான் விட்டு கொடுத்து போயிட மாட்டேன். நான் முடிவா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் இந்த சத்தியம் எடுத்து கொடுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பொங்கல் கொண்டாடணும்னு ஆசை இருந்தா சந்தோஷமா அப்படியே கொண்டாடுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல.